பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்ம அநேக கதகுகளை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற கதகுகள், ஆசீர்வாதத்தின் கதகுகளை குறித்து பார்க்கிற இந்த நாளிலும், நான் மற்றவர்களுக்கு கதவுகளை திறந்தால் தேவன் எனக்கு கதவுகளை திறப்பார். பாருங்க, நீங்க இன்னைக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய உங்க கதவுகளை திறந்தீர்கள் என்றால் தேவன் மதகுகளை திறப்பார், பலகணிகளை திறப்பார், பல கதகுகளை உங்களுக்கு இன்றைக்கு அவர் திறக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்தில் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இவனமாக சொல்லுகிறது, உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அல்லேலூயா. உதாரண குணமுள்ள ஆத்துமா, நீங்க வீட்டுல 10 பேர் இருக்கலாம், ஒரு நபர் உதாரண குணமுள்ள ஆத்துமாவா இருந்தால் போதும், அந்த ஆத்துமா என்ன செய்யும் தெரியுமா? செழிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். கதத்தை இன்னைக்கு நீட்டினா, உன் வீட்டு வாசல திறந்தனா, உன்கிட்ட இருக்கிற பைனான்ஸ்ல இருந்து எடுத்து கொடுப்பீங்கன்னா, இல்ல அவங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும், அவங்களோட சென்று அவர்களுக்கு கூட உறுதுணையா சென்று அவர்களுக்கு உதவி செய்வீர்களா? பசியா இருக்காங்களா, அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி இன்றைக்கு நீ உன் வீட்டு கதகை, உன் கரத்தை உன் திறப்பின்றா, உன்கிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ் இருந்து எடுத்து கொஞ்சம் கொடுப்பீங்கன்னா, இல்ல ஒரு வீட்டுல ஒரு ஆத்துமா வலி வேதனையோடு இருக்கிறது, அவர்களுக்காக ஜெபிக்கும்படி இன்றைக்கு உன் வீட்டு வாசல் திறக்கப்படுகிறதா, உன் இருதயம் திறக்கப்படுகிறதா? அப்படிப்பட்ட ஆத்துமா செழிக்கும் என்று என் கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறான், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஒருவன் தாங்க, எவன் ஒருத்தர் தான் சொல்றாருங்க. நீங்க இன்னைக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி நீங்க தண்ணீர் பாய்ச்சினீங்க என்று சொன்னார் தேவன் பலகணிகளை மட்டுமல்லங்க, ஆசீர்வாதத்தின் நீர்க்கால்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்காசனம் ஒடுகிற ஜீவ நதியை அவர் உங்களுக்கு பாய்ச்சுவாருங்க. தாகமுள்ளவன் என்னிடத்தில் வரக்கடவன் என்று சொல்லியிருக்கிறார். அவரிடத்தில் ஜீவ நதி புறப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இந்த தாராள குணம், ஏராளமான குணம் உள்ளவர்கள் இல்லையா, உதாரண குணம் உள்ளவர்கள், நிச்சயமாக நீங்கள் உங்கள் இருதயங்களை திறக்கும் போது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, என் தேவன் அநேக வாசல்களை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு திறக்கிறார். நீங்க எதிர்பார்த்திருக்கிற வாசல்கள், எதிர்பார்க்கிற வேலையின் வாசல்கள், எதிர்பார்க்கிற நன்மையின் வாசல்கள், எதிர்பார்க்கிற மனிதர்களுடைய கண்கள் தயவின் வாசல்கள் எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கு திறக்கப்படுகிறதுங்க. தாராளமா இருங்க, நீங்கள் செழிப்புடன் இருப்பீர்கள் என்று சொல்லி தேவன், நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வது, நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்கிறார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எக்ஸாம்பிள் இல்ல, உண்மையாவே நேற்றுக்கு நடந்த விஷயத்தை நான் சொல்றேன். என்னுடைய பிரேயர் குரூப்ல ஒரு சகோதரி விதவை தாய் வந்து சொன்னாங்க, அவங்களுடைய வீட்டுக்கும் மற்றவர்களுடைய வீட்டுக்கும் நடுவில் இருக்க அந்த செவரு, அந்த செவரை அவர்கள் இல்லாத நேரத்தில் பல மாதங்களுக்கு முன்பாக அதை செவரை பக்கத்து வீட்டுக்காரங்க எத்தனையோ அடி கட்டி எழுப்பிட்டாங்க. ஆனா இவங்க ஒண்ணுமே சொல்லலைங்க, ஆனா விட்டுட்டாங்க. ஆனா நேற்றைய தினத்தில் இன்னும் அதிகமான தொந்தரவுகள் அவர்களுக்கு அந்த சந்து பிரச்சனையில் வைத்து அநேக தொந்தரவுகளை கொடுத்து அநேக அவர்களுடைய நபர்களை அழைத்து கொண்டு வந்து, அந்த விதவை தாய் கணவர் இல்லாதவர்கள், அந்த விதவை தாயின் கதையை கேட்டீர்கள் என்று சொன்னார். ஆக்சிடென்ட்ல சொந்த கணவரை இழந்த தாய், சொந்த கணவர் ஆக்சிடென்ட்ல மரித்து போனது கூட தெரியாமல் 1 மாத காலம் மருத்துவமனையில் இருந்த தாய், அந்த தாய் 1 மாத காலம் திருப்பி வீட்டுக்கு வரும்போது தன் கணவர் இல்லை. எப்படிப்பட்ட கொடுமையான வாழ்க்கை! அப்படிப்பட்ட கண்ணீரும் கவலையோடு வாழ்கிற அந்த தாயோடு வந்து இப்படிப்பட்ட போராட்டம் பிரச்சனைகளை கொடுக்கிறார்கள். அவர்கள் அழுது கொண்டு வந்து என்னிடத்தில் இந்த பிரேயர் ரிக்வெஸ்டை சொன்னார்கள். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கை விசாரிங்கள். நன்மை செய், விதவையின் வழக்கை விசாரிங்கள் சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு விதவைகளை விசாரிக்கிற தேவன் அவரு. அவங்களுக்கு நன்மை செய்ய உங்களுக்கு திராணிந்த செய்யுங்க. இன்றைக்கு அதனாலதான் அநேக ஹோமுகள் திறந்திருக்கு நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொல்ல, அநேக விதவைகளுக்கு விசாரிக்கும்படி வேதம் சொன்ன வசனத்தை வைத்துதான், வேதத்திற்கு வசனத்தை வைத்துதான் அநேக ஹோமுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. விதவைகளுக்கு ஆகாரம் கொடுங்கள், விதவைகளை விசாரிங்கள், விதவைகளுக்கு உதவி செய்யுங்கள், விதவைகளை கண்ணீரை துடைக்கிறவர்களா இருங்க. இப்படிப்பட்ட உதாரண குணமுள்ளவராய் இருங்கள். நிச்சயமா என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அவர் நீர் பாய்ச்சுவார். மதகுகளை திறந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாருங்க. தாராளமா இருங்க, கர்த்தர் செழிப்பை உங்களுக்கு கொடுப்பாருங்க. நீங்க கையை திறந்து இன்றைக்கு ஒரு புதிய வாசலை உங்க வீட்டுல திறங்க. நீங்க டோரை திறந்தீங்கன்னா கர்த்தர் பல கதவுகளை இன்றைக்கு உங்களுக்கு திறப்பார். மறந்து போயிடாதீங்க, விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு கதவுகளை திறங்க. கர்த்தர் அநேக ஆசீர்வாதத்தின் கதவுகளை உங்களுக்கு திறக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை இன்றைக்கு இந்த வார்த்தை
வார்த்தையின்படி நான் மற்றவர்களுக்கு கதவுகளை திறந்தால் தேவன் எனக்கு கதவுகளை திறப்பார், திறந்து விட்டார். இது உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கேன், அது ஒருவனும் மூட மாட்டான். கர்த்தர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அநேக வாசல்களை திறந்து வைத்திருக்கிறாரு. அந்த வாசல் ஒரு வாசல் நீங்களா இருக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களையும் எங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனம் உங்களை உருவ குத்தட்டும். தாராளமாயிருங்கள், உதாரண குணமாயிருங்கள், நீர் பாய்ச்சுங்கள். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen, amen, amen.